ஏண்டா இதை வச்சுக்கிட்டு தான் காமனர் ஷோ வேற லெவல்ல இருக்கும், தரமா இருக்கும், மரண மாசா இருக்கும்னு சொன்னீங்களடா. நீங்க சொன்னதை வச்சு நான் என்னமோ இந்த காமனர் ஷோக்குள்ள டாஸ்க்லாம் ரொம்ப டஃப்பா இருக்கும்னு பார்த்தா, ஏடா சேத்துல சண்டை போட வச்சிட்டு இருக்கீங்க, அங்க மாத்தி மாத்தி சேத்துக்குள்ள பந்து தேடிட்டு இருக்காங்க, இதுதான் டாஸ்கா? அப்ப எனக்கு தெரிஞ்சு உங்க கடைசி வரத்துக்கு கிரியேட்டிவா எந்த ஒரு டாஸ்க்கும் வைக்க போறது இல்ல. எப்படி பிக் பாஸ்க்குள்ள மட்டமான டாஸ்கா கொடுத்தாங்களோ அதே மாதிரி தான் இந்த காமனர் ஷோலே கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா நீங்க பார்த்திருப்பீங்க, இந்த காமனர் ஷோக்கான ஒரு பிடிஎஸ் ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நாங்க கேட்டது என்னமோ ப்ரோமோ, ஆனா இவங்க விட்டு வச்சிருக்குது பிடிஎஸ் விட்டு வச்சிருக்காங்க. அந்த பிடிஎஸ்க்குள்ள இந்த காமனர் ஷோ எப்படி இருக்க போது, என்ன மாதிரி நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு பல விஷயங்களை லீக் பண்ணிட்டாங்க. எல்லா விஷயத்தையும் லைனா பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம இந்த காமனர் ஷோல இருந்து எத்தனை பேர் இந்த பிக் பாஸ் சீசன் 10க்குள்ள போவாங்கன்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தீங்க. அதை பத்தியே ஒரு தெளிவான ஒரு விஷயம் கிடைச்சிருக்குது. ஏன்னா அந்த காமனர் ஷோல செலக்ட் ஆன ஒரு அட்வொகேட், ஒரு பொண்ணு ஒருத்தவங்க வந்து இன்ஸ்டாகிராம்ல வீடியோ போட்டிருக்காங்க. அவங்க ரொம்ப தெளிவா சொல்லிட்டாங்க, இந்த காமனர் ஷோல இருந்து 5 பேர் வந்து பிக் பாஸ்க்குள்ள போவாங்க போல. அது மட்டும் இல்லாம இந்த காமனர் ஷோ வந்து 21 எபிசோடு கிட்ட போகும்னு சொல்லி அவங்க அக்ரிமெண்ட்ல இருந்துச்சு போல. ஸோ மொத்தத்தில் பார்க்கும்போது அதான் இந்த செப்டம்பர் 6 வரைக்கும் இழுத்துட்டு போயிருவாங்க. செப்டம்பர் 6 பக்கத்துல வரைக்கும் இழுத்து கொண்டு போய் ஒரு 2 நாளைக்கு முன்னாடி வின்னர் அனௌன்ஸ் பண்ணி டப்புனு அந்த ஷோவை முடிச்சு அப்படியே அந்த பிக் பாஸ் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன மாதிரி பண்றாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த வீடியோல இந்த பிடிஎஸ்ல என்னென்ன விஷயம் அப்படிங்கறத மொத்தமா பார்க்கலாம். சோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்க போடுற ஒவ்வொரு லைக்கும் தான் நமக்கான வீடியோன்னு ஒரு 10 பேர் சஜஸ்ட் ஆகும். முடிஞ்ச அளவுக்கு லைக் போட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் நம்ம எல்லாம் கேட்டுட்டு இருந்தது இந்த காமனர் ஷோக்கான ப்ரோமோ. பட் இவங்க விட்டு வச்சிருக்கிறது என்னமோ பிடிஎஸ் தான் விட்டு வச்சிருக்காங்க. அது கூட ஒரு ப்ரோமோவை எடிட் பண்ணி போட மாட்டீங்களா? அதர் லாங்குவேஜ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஃபயரா எடிட் பண்ணி அங்க என்னென்ன டாஸ்க் நடக்கும்போது எந்த அளவுக்கு டஃப்பா இருக்கும்னு சொல்லிட்டு காமிச்சு ஒரு ப்ரோமோ விடுறாங்க. அது அந்த ஷோவை பயங்கரமா ஹைப் பண்ணுது. ஆனா நீங்க வெறுமனைக்கு ஏஐல மட்டுமே எடிட் பண்ணி ப்ரோமோ விட்டுட்டு இருக்கீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வெறுமனைக்கு ஒரு பிடிஎஸ் விட்டு வச்சிருக்காங்க. சரி, ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. அந்த வகையில் இந்த பிடிஎஸ்ல பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டேஜ் எப்படி இருக்கு, உள்ள டாஸ்க் எப்படிலாம் நடக்கு அப்படிங்கிற விஷயத்த காமிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் அந்த ஸ்டேஜ் எல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் நல்லா தான் இருக்கு. ரொம்ப மொக்கன்லாம் சொல்ல முடியாது, ஓரளவு நல்லா தான் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த காமனர் ஷோல வந்து செலக்ட் ஆன எல்லாருமே சொன்ன விஷயம் என்னன்னா, அங்க ஒரு 60 பேர் கிட்ட போனோம், அந்த ஸ்டேஜுக்கு வந்து ஒரு 60 பேர் கிட்ட போனா அங்க ஒரு ஸ்டேஜை போட்டு வச்சு சும்மா பாட்டெல்லாம் போட்டு ஆட வச்சாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அவங்க சொன்ன மாதிரியே அங்க பல பேர் ஆட விட்டுருக்காங்க போல. இந்த பிடிஎஸ்ல அந்த விஷயத்தை உங்களால கவனிக்க முடியும். அங்க ஒரு ரெட் கலர்ல ஒரு ஸ்டேஜ் போட்டு வச்சிருக்காங்க. அந்த ஸ்டேஜ்ல இவங்க எல்லாம் ஏறி நின்று சும்மா அப்படி சொல்லி ஆடிட்டு இருக்காங்க. அந்த பிடிஎஸ்ல உங்களால அதை பார்க்க முடியும். அதை பார்க்கும்போது எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா, எஸ்ஐ சார் இங்க பாருங்க சார், பைத்தியெல்லாம் ஏதோ பண்ணிட்டு அடக்கு அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. அந்த மாதிரி தண்ணி பழத்தை விட மோசமா அங்க பல பேர் டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லாம அந்த 60 பேரையும் மொத்தமா செலக்ட் பண்ணி கொண்டு வர மாட்டாங்க. அந்த 60 பேரை ஃபில்டர் பண்ணி ஒரு 20-25 பேர் கிட்ட தான் அந்த ஷோக்குள்ள கொண்டு வருவாங்கன்னு நினைக்கிறேன். அந்த வகையில் இந்த பிடிஎஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு 22 பேர் அந்த ஷோல போட்டி போடுற மாதிரி காமிச்சிருக்காங்க. அது எப்படி காமிச்சிருக்காங்கன்னா, ஆக்சுவலா அங்க நடக்கிற டாஸ்கை 2 டீமா ஃபைட் பண்றாங்க. இப்போ இந்த பிடிஎஸ்ல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு டாஸ்க்கை காமிச்சிருக்காங்க. என்ன டாஸ்க்னா, சென்டரா ஒரு தொட்டி மாதிரி ரெடி பண்ணி ஃபுல்லா சேரை வந்து ஃபுல்லா அள்ளி போட்டிருக்காங்க. அந்த சேத்துக்குள்ள ஏதாச்சும் ஒளிச்சு வச்சிருப்பான்னு நினைக்கிறேன். அந்த விஷயத்த 2 டீம் கண்டுபிடிக்கணும். அப்ப இங்க ப்ளூ கலர் டீம் இருக்காங்க, இங்க ரெட் கலர் டீம் இருக்காங்க, இங்க ஒரு 11 பேர் இருக்காங்க, இங்க ஒரு 11 பேர் இருக்காங்க. அந்த 11 பேருக்குமே 1 2 3ன்னு சொல்லி நம்பர் போட்ட பேட்ச் கொடுத்துறாங்க. ஓகேவா? அப்ப அவங்க ஆக்சுவலா என்னென்ன நம்பர் வேணுமோ எடுத்ததை வந்து அவங்களோட டிஷர்ட்ல போட்டுக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம 2 டீமுக்கும் 2 மைக் கொடுக்குறாங்க. ப்ளூ கலர்ல 2 மைக் இருக்கு, ரெட் கலர்ல 2 மைக் இருக்கு. மேபி அது வந்து அடுத்த டாஸ்க்கு யூஸ் பண்ணவா இருக்கலாம். பட் அந்த 2 மைக்கை வந்து அந்த பிடிஎஸ்ல காமிக்கிறாங்க. சோ இந்த டாஸ்க் எப்படி நடக்குன்னா, இந்த 2 டீமும் அந்த சேத்துக்கு சைடுல நிக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்ச சேருக்கு நடுவுல வந்து பால் இல்ல ஸ்டார் அந்த மாதிரி ஏதாவது ஒளிச்சு வச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதை ஒவ்வொருத்தரா உள்ள போய் கண்டுபிடிக்கணும். அது ஒரு குறிப்பிட்ட டைம் கொடுத்திருப்பான்னு நினைக்கிறேன். அந்த டைம்குள்ள உள்ள போய் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? கண்டுபிடிக்கிறதா ஒரு டாஸ்க் மாதிரி வச்சிருக்காங்க. ஏன்னா அந்த பிடிஎஸ்ல கவனிக்க முடியுது, பயங்கரமா கடந்து சேரை போட்டு கிண்டிட்டு இருக்காங்க ஏன்னு சொல்லிட்டு. இதுல பார்த்தா ரெட் கலர் டீம் வந்து கடைசியில கத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஐ திங்க் ரெட் கலர் டீம் வந்து வின் பண்ணிருக்கோம்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாம இந்த பிடிஎஸ்ல இன்னொரு விஷயத்தை கவனிக்க முடிஞ்சு. என்னன்னா, இதுக்கு முன்னாடி நம்ம பிக் பாஸ்க்கான போட்டியாளர்கள் லிஸ்ட் ஒரு வீடியோ போட்டிருப்போம். அதுல வந்து ஒரு காமனர் ஒருத்தவங்களை பத்தி நான் பேசியிருந்தேன், முனியம்மான்னு சொல்லி ஒருத்தவங்க. கண்டிப்பா நீங்க பார்த்திருப்பீங்க. சர்மா மைண்ட் வாய்ஸ்னு சொல்லிட்டு ஒரு யூடியூப் சேனல் வச்சிருக்காங்க. அதுல வந்து முனியம்மா அவர்கள் வந்து பிக் பாஸ்ல செலக்ட் ஆயிருக்கதா நிறைய விஷயங்கள் வந்துட்டு இருக்கு. பட் எனக்கு தெரிஞ்ச அவங்க காமனர் ஷோல தான் செலக்ட் ஆயிருப்பான்னு நினைக்கிறேன். நான் கேட்கும் போது காமனர் ஷோ தான் சொல்லிட்டு இருக்காங்கன்னு சொல்லி சொன்னேன். இப்போ அந்த பிடிஎஸ்ல நம்மளால கவனிக்க முடிஞ்சு முனியம்மா அவர்கள் காமனர் ஷோல தான் செலக்ட் ஆயிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த பிடிஎஸ்ல ஒரு இடத்துல அவங்க வந்து ப்ளூ கலர் டீம்ல இருக்காங்க.
அந்த அந்த டாஸ்க்லாம் முடிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். முடிஞ்ச அப்புறம் முனியமா வந்து தனியா அப்படி நடந்து வராங்க. அந்த ஸ்டேஜ் விட்டு வெளியே வராங்க. வரும்போது அவங்க வந்து ஒரு ரெட் கலர் ஸ்டார் குத்திருக்காங்க. ஒரு ஸ்டார் ஒன்று குத்திருக்காங்க. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது மேபி அந்த சேத்துக்குள்ள ஸ்டார் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இல்லைன்னா நல்லா பெர்ஃபார்ம் பண்ணா ஸ்டார் கொடுப்பாங்களா இருக்கும்னு நினைக்கிறேன். மொத்தத்தில் இவங்க எப்படி கொண்டு போறாங்க அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அந்த வகையில் 22 பேர் அதுக்குள்ள சண்டை போடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் அதை தாண்டி அங்கே 2 போர்டு வேற இருக்கு. ஒரு 2 போர்டு மாதிரி வச்சிருக்காங்க. ஒன்று வந்து ஆன் ஹோல்டு அப்படின்னு சொல்லி இருக்கு, இன்னொன்று வந்து குவாலிஃபை அப்படின்னு சொல்லி இருக்கு. ஓகேவா? ஸோ இது வந்து இந்த சூப்பர் சிங்கர்லாம் நடக்கும்ல, ஸோ அந்த இதில் இந்த மாதிரி பண்ணுவாங்க. எப்படின்னா நல்லா பர்ஃபார்ம் பண்ணிட்டா அடுத்த லெவலுக்கு வந்து குவாலிஃபை பண்ணிடுவாங்க. இல்லைன்னா ஹோல்ட் பண்ணி உட்கார வைப்பாங்க. நீங்கள் ஹோல்டில் இருங்க அப்படின்னு சொல்லி உட்கார வைப்பாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி இதில் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டாங்க, அதாவது குறிப்பிட்ட நாளில் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டாங்கன்னா நீங்கள் குவாலிஃபை அடுத்த லெவலுக்கு போகலாம். அதாவது எனக்கு தெரிஞ்சு ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு 25 பேர்கிட்ட எடுத்திருப்பாங்க. அதுலேருந்து ஒரு 5 பேரை கழிக்க வாய்ப்பு இருக்கு. அப்படியே 5 கழிச்சு கொண்டு வருவாங்கன்னு நினைக்கிறேன். அது எப்படி கொண்டு வராங்கன்னு தெரியல. ஸோ அந்த மாதிரி நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டா நீங்கள் ஃபர்ஸ்டே குவாலிஃபை ஆயிடுவீங்க. இல்லை நீங்கள் கொஞ்சம் நார்மலாக பெர்ஃபார்ம் பண்ணுறீங்க, கொஞ்சம் இன்னும் உங்களை பார்க்கணும் அப்படின்னா ஜட்ஜஸ் வந்து ஆன் ஹோல்டு கொடுத்துருவாங்க. ஸோ அந்த 3 ஜட்ஜஸ் யாருன்னு உங்களுக்கே தெரியும், ஓவியா, ராஜுபாய், ஆரி அவர்கள். ஸோ இவங்க 3 பேர் தான் இந்த ஷோக்கான ஜட்ஜஸாக இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம மாயா அவர்கள் தான் இந்த ஷோக்கான ஹோஸ்டாக இருக்காங்க. அந்த பிடிஎஸ்ல மாயா அவர்களுக்கான என்ட்ரி கூட இருக்கு, கண்டிப்பா நீங்க பார்த்திருக்கலாம். அதை பார்த்த உடனே விஜய் போர் இந்த இடத்துல இருந்திருந்தா வேற லெவலில் இருந்திருக்கும்னு சொல்லிட்டு எனக்கு தோணல. கண்டிப்பா உங்களில் ஒரு சில பேருக்கு தோணி இருக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா உங்களுக்கு தோணும் கைஸ், உங்களுக்கு கண்டிப்பா தோணி இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட்ல போட்டுருங்க. ஸோ மொத்தத்தில் ஒரு மாதிரி நல்லா தான் ரெடி பண்ணியிருக்காங்க. பட் இப்போதைக்கு ஒரே ஒரு டாஸ்க்கு மட்டும் தான் ரிவீலே பண்ணியிருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் என்ன மாதிரி பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதில் எனக்கு என்னன்னா ஒவ்வொருத்தரையா உள்ள கூட்டிருப்பான்னு நினைக்கிறேன். அப்போ அதில் ஒரு சில பேர்லாம் போஸ்ட்லாம் கொடுக்குறாரு. அது ஏதோ இந்த ஹார்ட் வைப்பாங்கல்ல, இப்படி டான்ஸ்லாம் ஆடிட்டு இருக்காரு. பார்க்கவே கொஞ்சம் சிரிப்பாக தான் இருக்குது. இந்த போஸ்ட் கொடுத்தவரெல்லாம் பார்க்கும்போது இவர் இப்படியே இதே ஷாட்டையை பண்ணிட்டு பிக் பாஸ்ல வந்து அடுத்த தண்ணி பழமாக மாறிடுவார். அந்த அளவுக்கு ஷாட்டையை போட்டுட்டு இருக்காங்க. அண்ட் நிறைய அட்வொகேட் வந்து செலக்ட் ஆகிருக்காங்க, நம்மளால கவனிக்க முடியுது. ஏன்னா இன்ஸ்டாகிராமில் இப்போ ஒருத்தவங்க வீடியோ போட்டுட்டு இருக்காங்க. அவங்க வந்து கடைசி லெவலுக்கு செலக்ட் ஆகலை போல. ஓகேவா? அதுக்கு முன்னாடி உள்ள எல்லா லெவலும் செலக்ட் ஆகிருந்திருக்காங்க. ஸோ அவங்களும் ஒரு அட்வொகேட் தான். இப்போ இந்த ஷோக்குள்ள ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்களுக்கான பேரு கூட அது ஆக்சுவலாக ஏதோ சரண்யான்னு நினைக்கிறேன். ஸோ இவங்களும் இந்த ஷோவில் இருக்காங்க. நிறைய அட்வொகேட் வந்து இந்த ஷோக்கு செலக்ட் ஆயிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் உண்மையாகவே நிறைய காமனர்ஸ் தான் செலக்ட் ஆயிருக்காங்க. நான் கூட பயந்துட்டே இருந்தேன். ஸோ காமனர் ஷோன்னு சொல்லிட்டு இவங்களுக்குள்ள இருக்க காமனான பீப்புளை தூக்கி போட்டு ஷோ நடத்திடுவாங்களோன்னு சொல்லிட்டு. ஸோ உண்மையாகவே காமனர்ஸை தான் எடுத்திருக்காங்க. அது என்னமோ உண்மைதான். ஏன்னா பல பேர் அவங்க செலக்ட் ஆகலைன்னு சொல்லிட்டு இந்த ஷோவே ஒரு ஸ்கேம்னு சொல்லிட்டு பயங்கரமாக அடிச்சிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த வகையில் பார்க்கும்போதே தெரியுது அங்கே இருக்க எல்லாருமே காமனர்ஸ் தான். ஸோ பார்க்கலாம் என்ன மாதிரி இந்த ஷோவை கொண்டு போகிறாங்கன்னு சொல்லிட்டு. பட் எனக்கு என்னன்னா 5 பேர் பிக் பாஸ்குள்ள போகிறாங்களாம். அதாவது இந்த காமனர் ஷோவில் வின் பண்ற 5 நபர்கள் இந்த பிக் பாஸ்க்குள்ள போகலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது எப்படி இருக்க போகுதுன்னு தெரில. ஏன்னா உள்ள போயிட்டு அவங்க எப்படி ஃபைட் பண்ணுவாங்க, என்ன மாதிரி சர்வே ஆவாங்க அப்படிங்கிறதுலாம் எனக்கு தெரில. ஸோ நான் நினைக்கிற மாதிரி இந்த 5 பேரை வச்சு இந்த பிக் பாஸ்க்குள்ள ஒரு பெரிய கேமே இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த 5 பேருக்கு ஏதாவது பவர் கொடுக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ஆல்ரெடி அவங்க வந்து ஒரு 15-20 நாள் எபிசோட் கொண்ட ஒரு ஷோல வின் பண்ணி தான் அந்த பிக் பாஸ்க்குள்ள போறாங்க. அப்படி இருக்கும்போது மேபி ஏதாவது ஸ்பெஷல் பவர் கொடுக்க வாய்ப்பு இருக்குது. அப்படி கொடுத்தாங்கன்னா கண்டிப்பா உள்ள போன முதல் வாரமே காமனர்ஸ்க்கும் உள்ள இருக்க அந்த செலிபிரிட்டிஸ்க்கும் கொஞ்சம் போஞ்சிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அது மாதிரி எதாவது பண்ணுவாங்க, கண்டிப்பாக நம்ம ஆட்கள் பண்ணுவாங்க. அப்படி இந்த விஷயம் உங்கள் மைண்டில் இல்லைன்னா கூட இதை நீங்கள் ஒரு நோட்டாக எடுத்துக்கோங்க. அந்த 5 பேருக்கு பவர் கொடுத்து உள்ளே போய் ஒரு சிலம்ப விட்டிங்கன்னா கண்டிப்பாக உள்ளே போய் ஏதாவது சம்பவம் பண்ணிடுவாங்க. அப்படி சம்பவம் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக ஃபைட் வந்து நமக்கு கண்டென்ட் கிடச்சிரும். ஸோ பார்க்கலாம் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு. அண்ட் உங்களுக்கு தெரிஞ்ச யாராச்சும் இந்த பிடிஎஸ்ல இருந்தாங்கன்னா மறக்காம கமெண்ட்ல போடுங்க. ஸோ ஏதாவது ப்ரமோ விட்டா நல்லா இருக்கும்னு எதிர்பார்க்குறேன். வெயிட் பண்ணி பார்க்கலாம். நீங்க சொல்லுங்க, உங்களுக்கு இந்த காமனர் ஷோ மேல நம்பிக்கை இருக்கா? இந்த ஷோ நல்லா இருக்கும், வேற லெவலில் இருக்கும்னு சொல்லிட்டு உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல போடுங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம்.